வெப்ப தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளுக்காக அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சிறப்பு வார்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்கள் உடனான கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிதாக 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி தொடங்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடியில் ஒரு முதல்வர் மருந்தகத்தை போய் பார்த்தோம், திடீர்னு போய் பார்த்தோம். அந்த மருந்தகத்தில் ஒரு ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, எல்லா மருந்துகளுமே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு 206 ஜெனரிக் மெடிசன்ஸ். அந்த ஜெனரிக் மெடிசனை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% 75% விலை குறைந்த வகையில் விற்கப்படுகிறது. குறிப்பா ஒன்னு சொன்னா சரியா இருக்கும், இந்த நீரிழிவு நோய்க்கான மருந்து, அந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் நாம மருந்தகத்தில் 11 ரூபாய்க்கு விற்கிறோம். ஒன்றிய அரசு நடத்துகிற மருந்தகத்தில் 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுவே தனியார் மருந்தகங்கள்ல 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த அளவுக்கான அந்த ரேட் டிஃபரன்ஸ்ங்கிறது இருக்கு. மக்களிடையே பெரிய அளவில் வரவேற்பு இருக்கு. நேற்றுக்கும் கூட இந்த 1000 மருந்தகங்கள்ல எவ்வளவு மருந்துகள் விற்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு அந்த அந்த இது டீடைல் கூட்டுறவுத்துறையின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்கிறது. காணொலி வாயிலா 208 மருத்துவமனைகள் திறக்கப்படவிருக்கு. இந்த 208 மருத்துவமனைகள் தமிழ்நாட்டுக்கு இன்னொரு அடிஷனல் இதுதான் ஒரு சிறப்பு. அதே மாதிரி ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மருத்துவர்கள் நியமனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவும் முடிஞ்ச உடனே இந்த மாதத்தில் ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இதையும் தாண்டி தான் இப்போ நேற்றைக்கு முன்தினம் டெல்லிக்கு போயிருந்தப்ப நானும் துறையின் செயலாளரும் இன்னும் ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழ்நாட்டுக்கு புதிதாக வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், ஒரு 500 துணை சுகாதார நிலையங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், ஒரு 6 மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் ஒன்றிய அரசாங்கத்திடம் வைக்கப்பட்டிருக்கிறது.